கலிலேயா கடல்ல தான் அவர் வருஷ கணக்குல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கடலுடைய நீளம், ஆழம், அகலம் எல்லாமே தெரியும். ஒரு மீனவனுக்கு நீச்சலும் தெரியும். ஆனால் பேதுரு நீச்சல் அடிக்க முயற்சிக்கவே இல்லை. அது என்னை வெகுவாக தாக்கி, அந்த அந்த செயல் என்னை வெகுவாக தாக்கினது. எப்படின்னா, ஒரு மீனவனா இருந்துட்டு எப்படி அவர் நீச்சல் அடிக்க முயற்சி கூட பண்ணல. ஏன்னா பேதுருக்கு தெரியும், எனக்கு நீச்சல் தெரிந்தாலும், எனக்கு இந்த கடல் பரீட்சைப்பட்ட இடமா இருந்தாலும், என்னை அழைத்தது இயேசு, அழைத்தவர் அவரா இருந்தால் நிச்சயமா என்னை மூழ்க விட மாட்டார். இந்த தாட் தான் என்னை ஜெயில பலப்படுத்தினார். ஏன்னா பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருவேளை பேதுரு தண்ணீரில் மூழ்கி மரித்திருந்தால் மறுநாள் காலையிலே பேதுருவின் சரீரம், சடலம் அந்த கலிலேயா கடற்கரையின் ஓரமாய் மிதந்திருக்கும். அதை பார்த்த எல்லா கலிலேயர்களும் சொல்லியிருப்பார்கள், இந்த மனுஷன் இயேசு நம்பி தானே போனான், இயேசு தானே ஓடுனான், கடைசியில இப்ப எப்படி இருக்கான் பார், அவன் நிலைமைய பார். பேதுருக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த மாதிரி ஊர் பேசுவதற்கு நம்மை அழைத்தவர் ஒரு நாளும் விடமாட்டார். நம்மேல் இருக்கும் நீதியை பிரகாசிக்க பண்ணுவார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம் சார்பில் அவர் நமக்காய் வாதாடுவார். இந்த தாட்டை தான் நான் ஜெயில் ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆகவே நான் வெளி வந்த உடனே நான் முதல்ல எழுதின பாடல் அதுதான். அந்த பாடல் சீக்கிரமா வெளிவருது, அக்டோபர் 22ஆம் தேதி. அது மாத்திரமல்ல, இந்த பாடலுடைய ப்ரோமோவை நம்ம ஜெயில் செட்டப்ல நம்ம ஷூட் பண்ணியிருந்தாலும், பாடல் ஜெயில வச்சு எடுக்கப்பட்டதல்ல, அந்த செட்டப்ல எடுக்கப்பட்டதல்ல. ஆண்டவரை பாடுவதற்கு நம்ம ஒரு நல்ல லொகேஷனை தெரிந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலே மிக அழகான ஒரு லொகேஷன் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறோம். பாடலை பார்க்கிறவங்களுக்கு அது தெரியும். அநேகர் எதிர்பார்த்திருப்பீர்கள், அநேகர் நீங்க யோசிச்சிருப்பீங்க, அப்பா ஜெயில இருந்து வெளியே வராரு, நல்ல பாடல் வரிகளோட வருவார், விசேஷமா எதிரிகள் எல்லாம் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு வரிகள் எழுத போறாரு. இந்த எதிர்பார்ப்பு அநேகருக்கு இருக்கும் என்று எனக்கும் தெரியும். ஆனால் என் மனசுல நான் பிக்ஸ் பண்ணது, வெளி வந்த உடனே முதல் பாடல் எதிரிகளை அட்டாக் பண்ணியோ இல்ல சத்துருவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தோ எழுத போறதில்லை, எனக்கு துரோகம் செய்த கூட்டத்தை நான் மைண்ட்ல வச்சு எழுத போறதில்லை. என்னுடைய பாடல் இயேசுவை மகிமைப்படுத்துறதா மாத்திரம்தான் இருக்கும். இந்த பாடல் ஒரு ஆராதனை பாடலா, இல்ல ஒரு ஃபாஸ்ட் துதி பாடலா, இல்ல இது என்ன மாதிரி பாடல், ஒரு டான்ஸ் பீட்டா, என்னது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பியூர்லி a love song between God and me. ஆண்டவர் மேல எனக்கு இருக்கிற அன்பை நான் மனசுல வச்சு அதனால வெளிவந்த பாடல் வரிகள் தான் அது. ஆண்டவரை நேசிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆராதனை பாடலா தான் இருக்கும் இந்த பாடல் வரிகள், அதனுடைய டியூன் எல்லாமே. நீங்க கேளுங்க, அதை கேளுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகருக்கு நீங்க அதை ஷேர் பண்ண முடியும், அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you for your support. Continue to support us. We also will pray for you. Thank you so much.